உங்களுக்கு வந்து கோல்டாக இருந்தால் இந்த மாதிரி சிக்கன் வேக வச்சு சாறில் வந்து ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. உடனே வந்து உங்கள் கோல்டு எல்லாமே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சி வச்ச புளி தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா கல்லுப்பு எல்லாமே போட்டுட்டு மிளகு சீரகம் தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். போட்டுட்டு நல்லா வந்து அந்த பவுடரும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அது வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு குண்டானில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு அதிலே கொஞ்சமாக வெந்தயம், காஞ்ச மிளகா, அப்புறமா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். பச்சை மிளகா தேவையில்லைன்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை. அப்புறமா வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் அதோட ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் இந்த டைமில். அப்புறமா வந்து நல்லா கரைச்சி வச்ச புளிக்கரைசல் வந்து அதிலே ஊற்றிட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணியும் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த சளியெல்லாம் போகிற பெனிஃபிட் வந்து இன்னும் அதிகம். எல்லாமே ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வந்து நுர கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போது ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான ரசம் ரெடி.